இருக்க பாலமுருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க இப்ப கோயில போய் பார்க்கலாம். சைட் வியூல இருந்து இந்த முருகரை பார்க்கும் போதே மெய் சிலுக்குதுங்க. என்னோட ஆர்வத்தை இன்னும் மேலும் மேலும் தூண்டுது. வாங்க இப்ப உள்ள போய் பார்க்கலாம். ஹாய் ஹலோ அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் இப்ப எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா பூந்தமல்லியில இருக்க கவிதா காலேஜ் ஸ்கூல்ல இருக்கிற முருகர் கோயில் கிட்ட இருக்கேன். முருகர் கோயில் இன்னும் ஓபன் பண்ணல. ஓபன் பண்ண 5 மணி ஆகும்னு சொன்னதுனால இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கிறதுனால நாங்க கோயிலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கோவில் திறந்துட்டாங்க. வாங்க உள்ள போலாம். போன உடனே ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம முழு முதற் கடவுளான விநாயகர் இருந்தாரு. அவருக்கு தோப்பு கரணத்தை போட்டுட்டு அவரை வணங்கி நம்ம வேண்டுதலை வச்சுட்டு கோயிலுக்குள்ளே அரை சுத்த ஆரம்பிச்சிட்டேன். சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம நாகாத்தம்மனும் சப்த கன்னியர் சிலையும் இருக்கு. அவங்களையும் வணங்கிட்டு முருகனை பார்க்கலான்னு மேல போறேன். அங்க பாருங்க, அந்த தம்பி என்ன வேண்டுதலோ தெரியல, விநாயகரை விழுந்து விழுந்து கும்பிட்டு இருக்கான். அவனோட வேண்டுதல் நிறைவேறணும்னு நம்மளும் வேண்டிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வா சீரியஸா சொல்றேங்க, மாலை வேளையில சூரியன் மறைகிற நேரத்துல அந்த பாலமுருகனோட காட்சியை பார்க்கறதுன்றது காண கண்கூடி வேணுங்க. நிஜமாவே பிரமிப்பா இருக்குங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, அரோகரா. கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொரு ரட்சி தருவது ஒரு நாளே ஒரு நாளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, 40 அடி உயரம் முருகன் சிலைக்கு கீழே சின்னதாக ஒரு பாலமுருகன் சிலை வச்சுருக்காங்க. இது தாங்க மூலவர் சிலை. இங்கே தான் அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே நடக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பு சொந்தங்களே, இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 180 டன் எடை கொண்ட ஒரே கல்லினாலான 40 அடி உயர பாலமுருகன் சிலைங்க இது. மேலும் இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சென்னையிலேயே 40 அடி உயரம் கொண்ட சிலை இங்கே தாங்க இருக்கு. இந்த முருகர் சிலையை சுத்தி வேலு மயிலு நிறைய சிற்பங்கள் செதுக்கி இருக்காங்க. அந்த செதுக்கி இருக்க சிற்பங்களோட அழகை பாத்தீங்கன்னா அவ்வளோ நேர்த்தியா பண்ணிருக்காங்க. ஒண்ணு அவ்வளோ அழகா இருக்கு. அன்பு சொந்தங்களே, இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற விதம் பாத்தீங்கன்னா அமைதியான சூழலும் மன அமைதியை தர அமைப்பும் இந்த கோயில்ல அமைஞ்சிருக்கு. இந்த அமைதியான சூழல்ல நீங்க குழப்பமா இருக்கும்போது இங்க வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணீங்கன்னா உங்க மன அமைதியும் உங்க குழப்பமும் தீர்ந்து அந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, நானும் அந்த மனநிலைமையில தான் வந்தேன். இப்போ என் மனசுல இருக்க குழப்பெல்லாம் தீர்ந்து என் மனசும் அமைதியா இருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பாலமுருகனுக்கு அரோகரா, அரோகரா. அன்பு சொந்தங்களே, இந்த கோயில்ல இருக்கிற சின்ன சின்ன தெய்வங்களை வச்சிருக்க அந்த கோயில்களும் எல்லாமே கருங்கல்லால செய்யப்பட்டது.
முதல்ல சின்ன கோயில் இருக்குது, அது உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் முதற் கடவுள். அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லாண்டி அம்மன் கோவில். இதுக்கப்புறம் கொஞ்சம் நகர்ந்து வந்தீங்கன்னா நம்ம தன்வந்திரி கோவில் இருக்கு. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெருமாள் இருக்காரு, அதாவது நிலமகள் திருமகள் உடன் பெருமாளுங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கலர்ல அந்த அலங்காரம் பார்க்கறதுக்கே பிரமிப்பா இருக்குங்க பெருமாளை. ஓம் நமோ நாராயணா, ஏழுகுண்டல் வாடா வெங்கட்ரமணா, கோவிந்தா கோவிந்தா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்மையப்பருங்க. நம்மளுக்கு 1000 மன கஷ்டம் இருந்தாலும் நம்ம யார்கிட்ட சொல்லுவோம்? நம்ம அம்மா அப்பா கிட்ட தாங்க சொல்லுவோம். அந்த மாதிரி அம்மையப்பர்கிட்ட உட்காந்து என் மனக்கவலையெல்லாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம தாய் கலைமகள்ங்க, அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அடுத்து யாருன்னு பார்க்கலாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருந்திருமகளோட அயக்ரீவர் இருக்காங்க. செல்வத்திலேயே சிறந்த செல்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா கல்வி செல்வம் தாங்க. கல்வி செல்வம் சிறக்கணும்னா அயக்ரீவரை நம்ம வணங்கினா கல்வியில் சிறந்து விளங்கலான்னு சொல்கிறாங்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலமர் செல்வர் கோவில் இருக்குங்க. அவரை வணங்கிட்டு அடுத்து நம்ம நவகிரகத்தை பார்க்க போலாங்க. இந்த கோயில்ல ஒவ்வொரு சாமிக்கும் சின்ன சின்னதா அழகா கோயில் வச்சிருக்காங்க. அதே போல நவகிரகத்துக்கும் சின்னதா கோயில் அமைச்சிருக்காங்க பாருங்க. அதுதாங்க இந்த கோயிலோட மிக சிறப்பே. கடைசியா நம்ம பார்க்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயருங்க. ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்ராய தீமகி தன்னோ அனுமன் பிரசோதயாத். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஃப்ரெண்ட்ஸ், மன நிறைவுடனும் மன அமைதியுடனும் நம்ம எல்லா சாமியும் கூப்பிட்டுட்டோம். இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. நம்ம கிளம்ப போகிறோம். ஆனால் சீரியஸாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலை விட்டு போகிறதுக்கே எனக்கு சுத்தமாக மனசே வரல. நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து பாலமுருகனோட அருளை பெறணும்னு உங்களை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பாலமுருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.